விஜயெல்லாம் பெரியாரிஸ்ட்னு சொன்னாங்கன்னா பெரியாரிஸ்டுக்கான விளக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அவர் வந்து திமுகவை அழிக்கணும், திமுக வந்து திராவிடத்தையே அழிக்கணும். திமுக நீங்க தானே பிராண்ட் வச்சிருக்கீங்க. உங்களை பேட் திராவிடம்னால அது திமுகவுக்கு மட்டும்தான் சொந்தம். மற்றவங்களாம் சொன்னாங்கன்னா உடனே தற்கொலையும்பீங்க, பி டீமும்பீங்க, சி டீமும்பீங்க. உங்களை தவிர யாரு திராவிடத்தை சொன்னாலும், திமுக தவிர யார் திராவிடத்தை பேசினாலும் அவங்களாம் பி டீம், சி டீம் தற்கொலைகளா போயிடுவாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எப்போவாவது ஒருத்தர் வர்றாரு, இந்த மாதிரி ஆவேசமாக பேசுகிறார், அது லாஜிக்கெல்லாம் விட்டுருவோம், அது கருத்து கொள்கையெல்லாம் கூட விட்டுருவோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு காணாமல் போயிடுறாரு. திமுக தாவேகா அப்படின்னு அந்த பழைய ஸ்லோகனையே மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாரு. நீங்கள் திமுக எதிர்க்கிறீங்க, அப்போ அதிமுக ஊழல் செய்யலையா, அவங்கள எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, பாஜக இல்லைன்னும் போது இந்த எலெக்ஷன் பாஜகவுக்கு இல்லை, இந்த எலெக்ஷன் திமுகவை அகற்றுறது. ஸ்டேட் எலெக்ஷன் நீங்க எடுக்கும்போது இங்க யாரு பிரதானமா? திமுக தான் ஆட்சியில் இருக்கு. ஒருவேளை அதிமுக வந்து அதிமுக எடுத்திருப்பார். மன்னர்கள் கூட மக்களை போய் தான் சந்திப்பாங்க. மக்களை கூப்பிட்டு என்னை வந்து பாருன்னு சொல்ல மாட்டாங்க. திமுக அதிமுக இருந்து தமிழ்நாட்டில் நேற்று தொடங்கின கட்சி வரையும் கட்சிக்கான கட்டமைப்போட இருக்கிறாங்க. இவங்க அந்த கட்டமைப்பை கேட்டா நாங்க இப்பதானே வந்திருக்கோம், நாங்க வந்திருக்கோம், நாங்க கத்துக்கிட்டு தானே இருக்கோங்கிறாங்க. கத்துக்கோங்க. கத்துக்க வேண்டியது அவருடைய தொண்டர்கள் ரசிகர் மட்டும் இல்ல, அவரே நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. விஜயெல்லாம் பெரியாரிஸ்ட்னு சொன்னாங்கன்னா பெரியாரிஸ்டுக்கான விளக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். இங்க பெரியார் பேரை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்தணும். அதனால பெரியார், காமராஜர், அம்பேத்கர் அப்புறம் போக போக இவங்களையும் சேர்த்துக்கிட்டாரு, அண்ணா எம்ஜிஆரையும் சேர்த்துக்கிட்டாரு, ஜெயலலிதா சசிகலாவையும் போக போக சேர்த்துக்குவாரு கொள்கை தலைவர்களா. அவர் வந்து திமுகவை அழிக்கணும், திமுக வந்து திராவிடத்தையே அழிக்கணும். நீங்க தானே பிராண்ட் வச்சிருக்கீங்க. உங்களை பேட் திராவிடம்னால அது திமுகவுக்கு மட்டும்தான் சொந்தம். மற்றவங்களாம் சொன்னாங்கன்னா உடனே தற்கொலையும்பீங்க, பி டீமும்பீங்க, சி டீமும்பீங்க. உங்களை தவிர யாரு திராவிடத்தை சொன்னாலும், திமுக தவிர யார் திராவிடத்தை பேசினாலும் அவங்களாம் பி டீம், சி டீம் தற்கொலைகளா போயிடுவாங்க. இவங்க சொல்ற மாதிரி திமுக அழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனைச்சிருந்தாருன்னா, திமுக தான் பிரதான எதிரி, இவங்க இல்லாம பண்ணணும்னா கூட்டணி போட்டு கன்ஃபார்ம்டு 2011 நடந்திருக்குமே. ஆனா அதை அவர் ஏத்துக்காம போறாருன்னா அப்ப அவரோட எண்ணம் அது இல்லைன்றதான் இங்க காட்டு. திரும்ப எம்ஜிஆர் அப்படின்னு பேசும்போது அந்த ஒரு ஸ்பேஸை எடுத்துக்கிறதுக்கு தான் அவர் ட்ரை பண்றாரு அப்படின்ற ஒரு வியூ வைக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அதிமுக இடத்துல இருந்தாதான் திமுக பீட் பண்ண முடியும். அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்றாரு விஜய் அப்படின்றது, எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பிராண்டை வச்சு அப்படிதான் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரா? விஜயகாந்த் கூட கருப்பு எம்ஜிஆர் எல்லாருமே எம்ஜிஆர் சொல்றாங்களே, அதிமுக சொல்றாங்க எம்ஜிஆர் தவிர்த்து இருக்கிறவங்க யார் எடுத்தாலும் தப்பு இல்லையா சார்? எம்ஜிஆர் ஆரம்பிச்ச ஒரு கட்சி இருக்கும்போது அதை இன்னொரு கட்சிக்காரர்கள் வந்து எம்ஜிஆர் பொது தலைவர்னு சொல்றதுல கொஞ்சம் கூட அர்த்தம் கிடையாது. உண்மையிலேயே ஜெயலலிதாவோட வழியை வந்து எடப்பாடி ஃபாலோ பண்ணதா இருந்தா விஜயை வந்து எம்ஜிஆர் பேர் சொல்றதை வந்து அவர் எதிர்க்கணும். ஆனா அதிமுகல வந்து நாங்க வந்து இன்னைக்கு எம்ஜிஆர் தவிர்த்து அரசியல் செய்ய முடியாது, அதனாலதான் எல்லாரும் பேசுறாங்கன்னு அவங்களே அது வந்து அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கான ஒரு இது இல்லை சார். ஜெயலலிதா மாதிரியான ஆளுமைதான் எதிர்ப்பாங்க சார். திமுக கொள்ளையடிக்கிற கட்சி அல்லது கொள்கையற்ற கட்சின்னு சொல்றதுல உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அதிமுக கொள்கை உள்ள கட்சியா இல்ல கொள்ளை அடிக்காத கட்சியா அதை தெளிவுபடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு போட்டியா அது மாறுது. மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வர ஓட்டுகள் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் மட்டுமல்ல, திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ அதிமுக விமர்சனம் பண்ண வேண்டிய கட்டாயத்தை நீங்க தள்ளப்படுறீங்க. ஒரு கட்சியை மட்டுமே நீங்க விமர்சனம் பண்ணிட்டு அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்ற இன்னொரு கட்சியை நீங்க ஒரு போட்டியாளராக பார்க்காம கடந்து போற விஷயம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ஓட்டு வங்கியில பலன் தராது. மக்கள் வந்து விஜய்னா தெரியும் சார், விஜய்னா நான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, ஆனால் அது போதாது. பெண்கள் பாதுகாப்பு, கள்ளச்சாராயம், பல விஷயங்களை இப்ப நிறைவேறாத வாக்குறுதிகள் பட்டியல் போடலாம். ஆனால் இந்த ஆட்சியை ஒடிச்சியே கட்டணும் அப்படின்னு வெறி வந்துட்டாங்க மக்களுக்கு. அது இல்லை. திமுக ஆட்சி மேல அதிருப்தி இருக்கு. பாக்கி சொன்ன மாதிரி தான், எவ்வளவு சிறப்பான ஆட்சி கொடுத்தாலும் உங்களுக்கு அதிருப்தி இருக்கும். கொள்கை இல்லாதவங்க கூட ஒண்ணு சேருங்களா அப்படின்னு அளவுக்கு வந்துருந்தாலும் இல்ல, கண்டிப்பா இல்லை. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க, கேள்வி கேட்கிற இடத்துல நாங்க இருக்கோம். அதுக்கு தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கோம். நீங்க இதே வார்த்தை 26க்கு அப்புறம் நாங்க ஜெயிச்சு வந்ததுக்கு நீங்க கேட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்லுவோம். சும்மா நின்னாலே தற்குறி, எழுத்து மேல நின்று பாக்குறவங்க தற்குறிடான்றாங்க. 10-15 நாள் முன்னாடி இதே வந்து திருச்செந்தூர் கோயில்ல இதே போலீஸ் சொல்ற, அம்மா அது மேல டிரான்ஸ்ஃபார்மர்ல நிக்காதீங்க ஐயா, இது மேல நிக்காதீங்க ஐயா, பிரச்சனையா அப்படின்றாங்க. அப்ப அந்த முருகர் பக்தர்லாம் பார்த்து தற்குறின்னு சொல்வீங்களா நீங்க? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்றைய சமகால அரசியல் குறித்து விவாதிக்க இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு பா. கிருஷ்ணன் அவர்கள், அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், அதே போல பத்திரிகையாளர் ஜீவா டுடே ஜீவசகாப்தன் அவர்களையும் வரவேற்கிறோம். அதே போல விஜய் ஆதரவாளர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி திரு காமேஷ் அவர்கள். இன்றைய சமகால அரசியல் அப்படின்னு பேசும்போது சமீபத்திய நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கும் போது விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படின்றது அதிலிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு. முதல்ல நேற்று விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு ஓவர் வியூ பாக்கி சார் நீங்க ஆரம்பிச்சு. ஆக்ரோஷமா பேசியிருக்காரு,
தங்களுடைய கட்சிக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக. ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டம் 2 கூட்டம் போதாது. அரசியலை பொறுத்தவரையில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கணும். அது விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியல. ஏன்னா எப்போவாவது ஒருத்தர் வர்றாரு, இந்த மாதிரி ஆவேசமாக பேசுகிறார், அதை லாஜிக்கெல்லாம் விட்டுருவோம், அந்த கருத்து கொள்கையெல்லாம் கூட விட்டுருவோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு காணாமல் போயிடுறாரு. இந்த அணுகுமுறை அரசியலுக்கு உகந்தது அல்ல. தினமும் இயங்கிக் கொண்டிருக்கணும். இன்னும் சொல்ல பாரு, 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கணும். ஒன்று. 2வது, நேற்று எல்லாத்துலேயும் பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே டிஎம்கேக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. அப்போ இப்போ அவருடைய தன்னுடைய ஆயுதத்தை திமுக ஆட்சிக்கு எதிரானது மட்டும்தான் அப்படின்னு மறைமுகமாக உணர்த்துகிறாரா அப்படின்னு தோணுது. எதிர்பார்த்தபடி அவர் திமுக அட்டாக்கை வந்து இன்னும் கூர்மைப்படுத்துறாரு. அவருடைய எலெக்ஷன் ஆப்ஷன்ஸை வந்து ஒரு இண்டிகேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதாவது பொதுக்குழுவில் பேசும்போது ஆதவ அர்ஜுனா சொன்னார், 26% ஓட்டு வச்சுருக்கோம் நாங்கள், எதுக்கு நாங்கள் அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும்னு அவர் கேட்டார். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து திமுக தாவேகா அப்படின்னு அந்த பழைய ஸ்லோகனையே மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான ஒரு போட்டியாக தான் வரப்போகிற எலெக்ஷன் அவர் பார்க்குறாரு. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து பாஜக எங்கள் கொள்கை எதிரின்றதை மீண்டும் வலியுறுத்துறார். அரசியல் எதிரி திமுகன்றதை தெளிவாக சொல்கிறார். காஞ்சிபுரம் லோக்கல் பிரச்சனைகள்லாம் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம காஞ்சிபுரம் அண்ணாவை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். எம்ஜிஆரோட தன்னை ரிலேட் பண்ணிக்கிறார். எம்ஜிஆரோட தன்னை ரிலேட் பண்ணிக்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கார் எப்போதுமே. அது சரியான ஒரு ஒப்பீடான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். எம்ஜிஆர் சொல்றதன் மூலமாக தன்னை எம்ஜிஆருடைய அந்த அவருடைய அரசியல் வளர்ச்சி இல்லை அவருடைய செல்வாக்கு இதோட தன்னை ஒப்பிட்டுக்கிறாரான்ற ஒரு கேள்வி வருது ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் லோக்கல் பிரச்சனைகள்லாம் பேசுறதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் என்ன முக்கியமான விஷயம்னா பாஜக என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்றவர் வந்து நாட்டில் பல முக்கியமான விஷயங்களில் தமிழ்நாட்டுக்கு பாதகமான பல விஷயங்கள் பாஜக செய்கின்ற இந்த சூழலில் வந்து எந்த விதமான ஒரு ஒரு விமர்சனமும் வைக்காத கடந்து போறாருக்குல்ல, அது வந்து அவருக்கு ஓட்டு வங்கியில் வந்து எதிர்பார்த்த ஒரு பலனை கொடுக்காது ஆக்சுவலாக. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் உங்களுக்கு எதிரி, ஆட்சியில் இருக்க அகற்றணும் கரெக்டான இந்த தமிழ்நாட்டுடைய இருதுருவ பாலிடிக்ஸில் திமுக விட்டு அதிமுகன்னு இருக்கிற ஒரு இடத்துல நாங்கள் தான் அடுத்து ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் தான் முதலமைச்சர் எடப்பாடி சொல்லின்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில், அதிமுக சொல்லின்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்போது நீங்கள் வந்து திமுகவுக்கு மட்டும்தான் மாற்றா இருக்கீங்களா இல்லை திமுக அதிமுகவுக்கு மாற்றா இருக்கீங்களா? அதை நீங்கள் கரெக்டாக தெளிவுபடுத்துங்க. திமுக கொள்ளையடிக்கிற கட்சி அல்லது கொள்கையற்ற கட்சின்னு சொல்கிறதுல உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அதிமுக கொள்கை உள்ள கட்சியா இல்லை கொள்ளை அடிக்காத கட்சியா அதை தெளிவுபடுத்துங்க. ஏன்னா அவங்க தான் வந்து திமுகவுக்கு மாற்றா இங்கே இருக்காரா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க நான் தான் மாற்றுன்றீங்க. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு போட்டியாக அது மாறுது. அவங்களும் மாற்றுன்றாங்க, நீங்களும் மாற்றுன்றீங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் அவங்களும் ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன ஆக்சுவலாக? திமுக மட்டும்தான் கொள்ளையா, அதிமுக கொள்ளையடிக்கலையா, இல்லை திமுக மட்டும்தான் வந்து பல்வேறு விதமான ஊழல்களில் சம்மந்தப்பட்டிருக்கா, அதிமுக சுயம் பிரகாசமாக இருக்கா? மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்களே. ஏன்னா உங்களுக்கு வர ஓட்டுகள் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் மட்டுமல்ல, திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ அதிமுகவை விமர்சனம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க. ஒரு கட்சியை மட்டுமே நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிற இன்னொரு கட்சியை நீங்கள் ஒரு போட்டியாளராக பார்க்காம கடந்து போகிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ஓட்டு வங்கியில் பலன் தராது. நிகழ்காலம் எதிர்காலம் நடந்த காலத்தையும் உணர்ந்து திமுகக்கும் தாவேகாக்கும் தான் இந்த வரை 26 நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய போராக இருக்க போகுது, 2 முனை போட்டியாக தான் வரப்போகுதுன்றத அறிந்து தெளிவாக சொல்கிறாரா தான் நான் பார்த்தேன். இதுக்கான ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நேற்றுக்கு இது வரைக்கும் எந்த பெரிய பெரிய கட்சிகளும், ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாகனாலும் இருக்கட்டும், யாருமே இன்னும் ஓப்பன் பண்ணாத போது இவர் ஸ்ட்ரைட்டாகவே இவர் வந்து ஈஸ் ஆன் த ஃபீல்டு அப்படின்றத காட்டுறதுக்கு நேற்றுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு கோடிட்டு காண்க ஆரம்பிச்சிட்டார். எங்களோட தேர்தல் வாக்குறுதி இப்படி இருக்க போது, நாங்கள் இந்த மாதிரி தான் கொண்டு வர போகிறோம், மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்து மக்களை எப்படி மேம்படுத்த போகிறோம், இந்த சமுதாயத்தை எப்படி வளர்க்க போகிறோம், தமிழ்நாட்டை எப்படி கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து தமிழகம் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு வளர்ந்த தமிழகம்னு, இது இல்லை நாங்கள் கொடுக்க போகிற தமிழகம் எப்படி இருக்க போகுதுன்ற அந்த அறிவு சிந்தனையோட நேற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அப்போது அவரோட பாயிண்ட் ஒரு அஜெண்டா வந்து அதையும் அவர் சொல்லிட்டாரு. சொல்லும்போது இப்போ பிரியன் சார் கூட கரெக்டாக சொன்னார், நீங்கள் திமுக எதிர்க்கிறீங்க, அப்போ அதிமுக ஊழல் செய்யலையா, அவங்கள எதிர்க்க மாட்டேங்கிறீங்களே, பாஜக இல்லைன்னும் போது பாக்கி சார் சொன்னார் பாஜக எதிர்க்கலன்னு. இந்த எலெக்ஷன் பாஜகவுக்கு இல்லை, இந்த எலெக்ஷன் திமுகவே அகற்றுறது. ஸ்டேட் எலெக்ஷன் நீங்கள் எடுக்கும்போது இங்கே யார் பிரதானமா? திமுக தான் ஆட்சியில் இருக்குது. ஒருவேளை அதிமுக வந்து அதிமுக எதிர்த்திருப்பாரு. இப்போ திமுக இருக்கிறனால திமுக தான் எதிர்க்கிறோம். 29 தான் பாஜகவோட நமக்கு சண்டை. இது அப்போ ஃபோக்கஸ்ட் எங்கே இருக்குன்னா, இந்த ஆட்டி தமிழக சட்டமன்றம் அதற்கு யார் இருக்காங்களோ அவங்கள நோக்கி பயணிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு யாருமே எதிரி கிடையாதுங்க, நாங்கள் யாரும் எதிரியாக பார்க்கல. அவங்களுக்கு ஏன்னா எங்கள் மேலே வன்மம் இருக்கலாம், எங்களை வந்து என்ன வேணாலும் தரவராக பேசலாம், பேசிட்டு போட்டோம்னா எங்களோட குறிக்கோள் நாங்கள் யாரையும் எதிர்ப்பதற்காக வரவில்லை. நாங்கள் தமிழகத்துக்கு
ஒரு மாற்று கொடுக்கணும், தீர்வு கொடுக்கணும். அதை அரசியல் நோக்கத்துல அது வந்து ஒரு ஆளுமையோட ஒரு அதிகாரத்துக்கு வந்தாதான் செய்ய முடியும்ன்ற எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை நோக்கி பயணிக்கிறோம் தான் அவர் தெளிவுபடுத்துறாரு. விஜயகாந்த் வந்தபோது திமுக அதிமுக ரெண்டையும் விமர்சனம் பண்ணார். ரொம்ப யதார்த்தமா நான் முதலமைச்சராக போறேன், அப்ப திமுக அதாவது கலைஞர் ஜெயலலிதாங்க 2 ஆளுமை இருந்த போதும் கடுமையா விமர்சனம் பண்ணாரு. நான் 2 கட்சிகளுக்கும் நான் தான் மாற்றுன்னு சொன்னார். விஜய் வந்ததுல இருந்து அவங்க சொன்ன மாதிரி திமுக மட்டும்தான் அவரு விமர்சிக்கிறார். முதல்ல ஒரு உள்ளரங்கு கூட்டம், வெளியரங்கு கூட்டம், அவர் வெளியே வர்றதே ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு பிம்பங்கள் இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு, இந்தியா, உலக அளவில் எந்த ஒரு தலைவருக்கும் வந்ததில்லை. ஒரு குடியாட்சி கான்செப்ட் வந்ததுக்கு பிறகு மன்னர்கள் கூட மக்களை போய் தான் சந்திப்பாங்க. மக்களை கூப்பிட்டு என்னை வந்து பாருன்னு சொல்ல மாட்டாங்க. இவர் அந்த பாணியில தான் இன்னும் இருக்கிறாரு. ஒரு கட்சிங்கிறதே ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி, கட்சி ஆஃபீஸ் மாதிரி, டோக்கன் போட்டு வா, டோக்கன் போடுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இருக்கிறாங்க. கேட்டால் அவருக்கு இப்போ நான் கரூர் சம்பவம் அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராருங்கிறாங்க. ஸோ இவர் ஒரு நார்மலான ஒரு தலைவராக ஒரு கான்செப்டுக்குள்ளே வர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. பார்ப்போம், ஒரு தவழ்ந்து வரக்கூடிய குழந்தைங்கிற கான்செப்ட்லேருந்து தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவர் ஒரு மதிமுக, பாமக, பூவை ஜெயன்மூர்த்தி, புதிய தமிழகம் மாதிரியான ஒரு கட்சி இல்லை. நான் ஏன் இந்த கட்சியில் சொன்னால், அந்த கட்சிகளுக்கு கூட ஒரு தலைமை பண்பு இருக்குது. அந்த கட்சியோட எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் தொண்டர்கள், ஆனால் கட்சினா என்னங்கிற கான்செப்ட் இருக்கும். மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், ஒரு அமைப்புனா 2 அடியாட்களை வச்சுக்கிட்டு பவுன்சரை வச்சுட்டு அவங்களாம் வரமாட்டாங்க. ஸோ திமுக அதிமுகலேருந்து தமிழ்நாட்டில் நேற்று தொடங்கின கட்சி வரையும் கட்சிக்கான கட்டமைப்போடு இருக்கிறாங்க. இவங்க அந்த கட்டமைப்பை கேட்டால் நாங்கள் இப்போ தானே வந்திருக்கோம், நாங்கள் கற்றுக்கிட்டு தானே இருக்கோங்கிறாங்க. கற்றுக்க வேண்டியது அவருடைய தொண்டர்கள், ரசிகர் மட்டும் இல்லை, அவரே நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. கற்றுக்குவாருன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்காரு. உள்ளரங்க நிகழ்வு அப்படின்றதே வந்து நீங்க அது அவசியம் இல்லாதது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ஒரு எம்எல்எம் மீட்டிங் மாதிரி தானே சார் இருக்குது. மார்க்கெட் இந்த ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு 2 பேரை சேர்ந்து நடத்துவாங்கல்ல. இப்போ தடை செஞ்சுருக்காங்களா இல்லையான்னு தெரியல. எம்எல்எம் மீட்டிங் சொல்லுவாங்க தெரியுமா? ஒருத்தரை சேர்த்து விட்டா இன்னொருத்தர் சேர்த்து எல்லாம் அந்த கான்செப்ட் தானே. கிட்டத்தட்ட கமலஹாசனும் இப்படி தான் கட்சி ஆரம்பிச்சார். ஒரு கார்பரேட் மாதிரி தான். கமலஹாசனை ஆதரிச்ச பல பேர் இப்போ விஜய் ஆதரிப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 திராவிட கட்சிக்கு போட்டியா யார் வந்தாலும் ஆதரிக்கிற ஒரு குரூப் இருக்கும். அவங்களுக்கு திராவிட இயக்கத்தின் மீது வன்மம் இருக்கும், திராவிட அழிஞ்சிராதாங்கிற இயக்கம் இருக்கும். அவங்க எல்லாருமே கமலஹாசனை ஆதரிச்சாங்க. ஆனால் கமலஹாசன் ஓப்பனாக ஒரு திராவிட எதிர்ப்பு மனநிலையோட வந்தார். இவர் நான் திராவிடத்தை திருமகன், நான் தான் உண்மையான திராவிடன், தமிழ் தேசியவாதி, பெரியாரின் பேரன்னு சொல்லிட்டு வர்றார். அதனால கொஞ்சம் இவரை நேரடியாக ஒரு முற்போக்காளர்கள் விமர்சிக்கும் போது இவரும் பெரியாரிஸ்ட் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பெரியாரிஸ்ட்னா என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். விஜயெல்லாம் பெரியாரிஸ்ட்னு சொன்னாங்கன்னா பெரியாரிஸ்டுக்கான விளக்கம் என்னன்னு அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஸோ இவர் வந்து ஒரு திராவிட இயக்கத்தை காலி பண்ணணும், திராவிட இயக்கம் இங்கே உருவாக்கி வச்சிருக்க கட்டுமானத்தை காலி செய்யணும்னு நினைக்கிறார். அப்படி காலி செய்யணும் இதுக்கு மேலே நினைத்தவர் நாம் தமிழர் சீமான். பாரதிய ஜனதா இங்கே நேரடியாக வர முடியாதுங்க. பாரதிய ஜனதா இங்கே வந்து பெரியார் எதிர்ப்பு பேசிக்கிட்டு, தமிழர் எதிர்ப்பு பேசிக்கிட்டு, சமஸ்கிருத திணிப்பை பேசிக்கிட்டு, இந்தி திணிப்பை பேசிக்கிட்டு, ரொம்ப வெளிப்படையா முஸ்லீம் எதிர்ப்பு பேசிக்கிட்டு இங்க தமிழ்நாட்டில் எடுபடாது. அதனால அவங்க அரசியலுக்கு பதிலா வேற மாதிரி நம்மளை திட்டுற மாதிரி திட்டிட்டு கூட திராவிடத்தை அழிக்க யாராவது ஒரு கூட்டம் வந்தா ஒரு மறைமுகமா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை வரட்டும்னு மனசார நினைப்பாங்க. வேற வழி இல்லாம. ஹெச் ராஜாலாம் இடையில விஜய்க்கு ஆதரவா இருந்தார்ல, ஹெச் ராஜா, அண்ணாமலை எல்லாம். ஸோ பல நேரங்களில் வாய் தவறி உண்மையை சொல்லிடுவாங்க. விஜய் ஆதரிக்கிற மாதிரி சீமான டக்குன்னு ஆதரிச்சிட்டாங்கல்ல, பெரியாரை திட்டினோன்னு எங்க வீட்டு பிள்ளை சீமான்ட்டார்லாம் ஹெச் ராஜா. ஆனா சீமான கேளுங்க, நான் தான் பிஜேபி முதன்மையாக இருக்கிறேங்க. அது மாதிரி விஜய் போன்றவர்கள் வருவதை வந்து வலதுசாரிகள் எப்போதுமே விரும்புவாங்க. ஏன்னா பாஜகவால் இப்போதைக்கு இங்கே வர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பீகார் மாதிரியோ, ஊபி மாதிரியோ, ஈவன் மேற்கு வங்க மாதிரியோ, கேரளா மாதிரியோ கூட தமிழ்நாடு கிடையாது. ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நல்லிணக்கம், வளர்ச்சி, சிறுபான்மை ஆதரவு, இந்த தமிழர் அரசியல், ஈழ அரசியல், இதெல்லாம் பேசி பேசி வளர்ந்த கூட்டம் தான் தமிழ்நாடு. இதை கையில் எடுக்காதனால தான் கமலஹாசன் தோத்தார். கமலஹாசன் மொழி அரசியல் எடுக்கல, திராவிட அரசியல் எடுக்கல, இன அரசியல் எடுக்கல, தமிழ்னு சொல்லிக்கல, இந்தியன்னு சொன்னாரு. காவிரி பிரச்சனையில நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னாரு. ஸோ வெளிப்படையா தமிழர் அரசியல கமலஹாசன் எடுக்கல. அதுதான் அவருடைய உண்மையான அரசியலும் கூட. அவர் தமிழர் அரசியல என்னைக்குமே எடுக்க மாட்டாரு கமலஹாசன் போனோம். அவர் வெளிப்படையா மாட்டிக்கிட்டாரு. பெரியாரிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவர் பெரியார் படத்தை கூட தங்கச்சி இதுல வைக்கல. ஸோ அவர் மக்கள் நீதி மையம் அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லி பார்த்தாரு. இங்கே தமிழ்நாடு உருவாக்கின திராவிட கட்டுமானத்துக்கு எதிராக எடுபடலை. விஜய் தெளிவானவர். இங்கே பெரியார் பேரை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்தணும். அதனால பெரியார், காமராஜர், அம்பேத்கர், நிறைய அப்புறம் போக போக இப்போ இவங்களையும் சேர்த்துக்கிட்டாரு, அண்ணா எம்ஜிஆரையும் சேர்த்துக்கிட்டாரு, ஜெயலலிதா சசிகலாவையும் போக போக சேர்த்துக்குவார் கொள்கை தலைவர்களாம். அவருக்கு அது புரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் மொழி அரசியல் தான் ஜெயிக்கணும். விஜயகாந்த் எப்படி ஆரம்பிச்சாரு? தேசியம்ங்கிற பேர் வச்சாலும் திராவிடத்தை உடனே பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு, தேசியம். அப்புறம் நான் முற்போக்குன்னு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் இது மட்டும் தான் ஜெயிக்கும், முற்போக்கு, சமூக நீதி, திராவிடம். அதுதான் பிஜேபி காரங்களுக்கு காதுல எரியுது. இந்த தமிழ்நாடு முற்போக்கா இருக்கே, திராவிடத்தை பின்பற்றுறதே, சமூக நீதிங்கிறானே, இடஒதுக்கீடுங்கிறானே, இங்க முதலியார்ல இருந்து அருந்தியர் வரை எல்லாரும் நல்ல நிலையில இருக்கிறானே, ஊப்பில அப்படி கிடையாது. பேக்வர்டு கிளாஸ் எந்த லெவல்ல வச்சிருக்கோம் நம்ம. அங்க யாதவ எதிர்த்து தானே நான் அரசியல் களத்துல நிக்கிறேன்னு விஜய் அவர்கள் அதான் சொல்றேன். அப்படி பேசினாதான் இங்க நிக்க முடியும். திமுக கொள்கை தானே அவர் பேசுறாரு.
நேத்து என்னங்க ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காரு. அவர் வந்து திமுகவை அழிக்கணும், திமுக வந்து திராவிடத்தையே அழிக்கணும். இல்ல, அதுதான். திமுக அது மட்டும் வந்து திராவிட நீங்க தானே பிராண்ட் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பேட்டன் ரைட்ஸ் திராவிடம்னால அது திமுகவுக்கு மட்டும்தான் சொந்தம். மற்றவங்களாம் சொன்னாங்கன்னா உடனே தற்கொலையும்பீங்க, பி டீமும்பீங்க, சி டீமும்பீங்க. உங்களை தவிர யாரு திராவிடத்தை சொன்னாலும், திமுக தவிர யார் திராவிடத்தை பேசினாலும் அவங்களாம் பி டீம், சி டீம் தற்கொலைகளா போயிடுவாங்க. ஸோ இப்போ அவருக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை திமுக தான் பிரதான எதிரி, அவங்களை அழிக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அவர் அதிமுகவோட கூட்டணி போயிருந்திருக்கலாம். பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து ஆஃபரே கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லி ஓப்பனா சொல்றாங்க, துணை முதலமைச்சர். நீங்களே பார்த்துருப்பீங்க ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னாருன்னு நம்ம கேட்டோம். அவர் வந்து பவன் கல்யாணோட ஃபார்முலாவை இது பண்ணணும், சரியான முடிவு எடுங்க. அதுதான் பவன் கல்யாண் ஃபார்முலாவை எடுத்தீங்கன்னா அது சரியான முடிவுன்றார். அப்ப என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட அது? ஸோ அவர் கொடி பறக்குது, புள்ளியார் சொல்லி போட்டாச்சுன்னு தலைவர் சொல்றாரு, பொதுச் செயலாளர் சொல்றாரு. அது இணை பொதுச் செயலாளர், எதிர்கட்சியோட துணைத் தலைவர், அவர் 2வது இடத்துல இருக்காரு, எடப்பாடி ஐயா கத்தது. அவருமே ஓபன் பண்றாருன்னா அது எப்படி சொல்லுவார்? அவர் கேட்காம சொல்ல வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ ஒரு துணை முதலமைச்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2வது அவங்க கூட்டணிக்குள்ள போனாங்கன்னா பாஜக உள்ள இருந்தாலும் பாஜக சென்ட்ரல்ல 3 மினிஸ்ட்ரி வரைக்கும் கொடுக்குறன்ற வரைக்கும் சொல்லிட்டாங்க நீங்க உள்ள வாங்கன்ட்டுன்னு. அப்போ உண்மையிலேயே அவருக்கு என்ன, இப்போ திமுக இவங்க சொல்ற மாதிரி திமுக அழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனைச்சிருந்தாருன்னா, திமுக தான் பிரதான எதிரி, இவங்க இல்லாம பண்ணணும்னா கூட்டணி போட்டு கன்ஃபார்ம் 2011 நடந்திருக்குமே. எதிர்கட்சியா கூட வர முடியல, 3வது அடிக்கு தள்ளப்பட்டதுல திமுக. விஜயகாந்த் கேப்டனும் அம்மாவும் கூட்டணி போடும்போது அதே ஃபார்முலா இப்ப நடக்க வாய்ப்பு இருக்கும்ல. ஆனா அதை அவர் ஏத்துக்காம போறாருன்னா அப்ப அவரோட எண்ணம் அது இல்லன்றதை இங்க காட்டுது. இது தெளிப்பறையா தெரியுது. விமர்சனமும் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றதான் பிரியன் சாரும் சொல்றாரு. சார் அதுதான் சார், இப்போ யாரை நோக்கி பயணிக்கிறோன்றதை பார்க்கும்போது எனக்கு இவங்க தான் பிரதான எதிரி. நான் இவங்களை நோக்கி டைல்யூட் பண்ண விரும்பல, டைவர்ட் பண்ண விரும்பல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அவர் சொல்லும்போது சொன்னார், விஜயகாந்த் இப்படி தானே எதிர்த்து பேசினாரு. அவர் அப்படி கிடையாது, புல் சைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென் கிட்ஸா இருக்கட்டும், இது ஜென்ஜி கிட்ஸா இருக்கட்டும், 2K கிட்ஸா இருக்கட்டும், நீ வளவலா கொலை பேசினா பிடிக்காது. என்ன பாயிண்ட், விஷயத்த சொல்லி போயிட்டே அவ்வளவுதான் அவனை பொறுத்த மட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு அரசியல் எடுக்கும்போது இஸ் கனெக்டிங் டு த பீப்புள் தட் வே. அவருக்கான ஸ்ட்ராங் பொசிஷன் யாரு, அவர் யார்கிட்ட பேச வேண்டிய இடத்துல இருக்காரு. இன்னைக்கு அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய 18 வயசுல இருந்து 30 வயசு 35 வயசுக்குள்ள இருக்கிற தலைமுறைக்கு அவருக்கு ஏத்தார் போல் தான் பேசி கொண்டு போக முடியும். நான் இப்படி பேச மாட்டேன் சொன்னார் இல்லையா, கமலஹாசன் எடுத்த ஸ்டாண்ட் அவர் கரெக்ட். ஏன்னா அவர் வேற மாதிரி ஒன்று யோசிச்சாரு, மக்கள் கனெக்டே ஆகல, பட் ஹி இஸ் கெட்டிங் கனெக்டட் வித் த பீப்புள். நேற்றுக்கு 27 நிமிஷம் பேசினார்னா நிமிஷம் கை தட்டிக்கிட்டே இருக்கான் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறவன். ஏன்னா அந்த கனெக்ட் கொடுக்குறாரு, அந்த வைபை கொண்டு வராரு. அதுதான் ஒரு இவருக்கு தேவைப்படுது. அதுதான் சொல்ல வரேன். இப்போ ரொம்ப சிம்பிள் இல்ல, இப்ப நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, ஒரு இடி ரெய்டு நடக்குது. அப்ப நடக்கும்போது ஒரு கூட்டம் அவங்களோட இதுல வந்து ஒரு மீடியா கொடுத்து கேட்கறாங்க. அப்ப அவர் உதயநிதி சொல்றாரு, மோடிக்கும் பயப்படாது, இந்த திமுக மோடிக்கும் பயப்படாது, ஈடிக்கும் பயப்படாதுன்றாரு. அதை வந்து விஜய் சொல்லியிருந்தார் அப்படின்னா அது பஞ்ச் டைலாக், சினிமா டைலாக். இவர் பேசினா அது வந்து திருக்குறளை வர இதுவா குறளை மாத்திடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி கிளாப் அடிக்கிறாங்க, புரியுதா? அப்போ இது என்ன காட்டுது அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை பின்பற்றக்கூடிய, தன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய இருக்கிற தொண்டர்கள், எங்களை பொறுத்த மட்டும் நண்பா நம்பிகள், அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய, அவர்களுக்கு ஒரு பூஸ்டாக, ஒரு வைபாக, அவங்கள ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு தலைவர் ஒரு மாதிரி பேசுவார். கழக உடன்பிறப்புகளே அப்படின்னா அங்க கிளாப் வந்து கடக்கோடி வரைக்கும் அடிக்கும், 1 கிலோமீட்டர் வரைக்கும் உட்காந்து பார்ப்பான். ஆனா அது வந்து இன்னி வரைக்கும் அது பேசப்படுங்களா இருக்கு. இன்னைக்கு என்ன கொடுங்க, உடன்பிறப்பே வா அப்படின்னு தான் டைட்டில் வச்சு கூப்பிடுறாங்க எல்லாரையும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராண்ட் இருக்கு. என் ரத்தத்தின் ரத்தமேன்றாரு எம்ஜிஆர். அது சொல்லும் போது அது வேற ஒரு வைபு. ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என் நெஞ்சில் குடி இருக்கும்னு இவர் சொன்னா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி தப்புன்னு நம்ம பேச முடியாது. இது அதுல இருக்கிற கருத்துக்களை தான் நம்ம எடுத்து பேசணும். இல்லங்க இப்படி பேசுறது ஏத்துக்க முடியாதுங்க. there is no hard and fast rules. எங்கேயுமே வந்து இப்படித்தான் சட்ட திட்டங்கள் இருக்கு, இதுதான் இப்படிதான் பண்ணணும்ன்றதே கிடையாது. இவ்வளோ டைரக்டா, இவ்வளோ தெளிவா, ஸ்ட்ரெயிட்டா புல்சை மாதிரி டு த பாயிண்ட் அடிக்கும் போதே இவ்வளோ குழப்பங்கள் மக்களுக்கு புரியாம, ஜீவா மாதிரி ஆட்கள்லாம் ஒரு தடவை பார்த்தாலே அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அதை அழகா சொல்லக்கூடிய இப்படிப்பட்டவங்களுக்கே கொஞ்சம் குழப்ப நிலை தெரியல சார்ன்ற போது அப்ப பாமரனுக்கு எப்படி போகும்? அதனால்தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வராங்க. இனி வரும் காலங்களில் இதுக்கு இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், மக்களுக்கு இது சொன்னா போதும், என்ன சொல்லணும் அதை சொல்லுவோம். ஏன்னா அதிமுக ஏன் பேசல அப்படின்னு பிரியன் சார் கேட்கறதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் அவர் என்ன நினைக்கிறாரு, அவரோட ஸ்ட்ராட்டஜில சண்டையிலே இல்ல, நான் சண்டை போறது அவங்க கூட மட்டும்தான், திமுகவோட நான் அவங்க கூட போடல, நானா நீயா மோதிட்டு இருக்கோம், அங்க பேசுவோம், நான் ஏன் தேவையில்லாம இவங்களையும் தூக்கிட்டோம், பேகேஜ் நான் ஏன் தூக்கினோம், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு கப்பு முக்கியம் பிகில்னு சொன்ன பாயிண்ட்டுக்கு அது அப்படியே மெயின்டைன் பண்றாரு. திமுக ஆட்சியில இருக்கு, அவர்களை அகற்ற வேண்டும், நான் அங்க வர வேண்டும். அந்த பாயிண்ட்ல வரும்போது அவர் சொல்றதுதான், எனக்கு யாருமே எதிரி கிடையாதுங்க, நாங்க வந்து அதிகாரப்பூர்வமாக அதிகாரத்துக்கு வந்தால் சமத்துவமாக அனைவருக்கும் எல்லாம் செய்யணும்ன்ற
ஒரு மாற்று சிந்தனையோட வரேன் அப்படின்றத அவர் எடுத்து வைக்கிறார். பாக்கி சார் இப்போ அவர் சொல்றாரு டு த கோர் அப்படின்றதான் விஜயோட பார்வையா இருக்கு அப்படிங்கும்போது, இங்க பிரியன் சார் சொன்ன மாதிரி கூட அதிமுகவை ஸ்கிப் பண்ணி வர்றாரு, நீங்க பாஜகவை ஸ்கிப் பண்ணி வர்றாருன்னு சொன்னாலும் கூட அதிமுகவுல திரும்ப திரும்ப எம்ஜிஆர் அப்படின்னு பேசும்போது அந்த ஒரு ஸ்பேஸை எடுத்துக்கிறதுக்கு தான் அவர் ட்ரை பண்றாரு அப்படின்ற ஒரு வியூ வைக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அதிமுக இடத்துல இருந்தாதான் திமுகவை பீட் பண்ண முடியும், அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்றாரு விஜய் அப்படின்றது, எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பிராண்டை வச்சு அப்படிதான் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரா? தேமுதிக தொடங்கிய விஜயகாந்த் கூட கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்க எல்லாருமே எம்ஜிஆர் சொல்றாங்களே, அதிமுக சொல்றாங்க எம்ஜிஆர் தவிர்த்து அரசியல் இல்லை. சார், ஐகானா இருக்கிறவங்க யார் எடுத்தாலும் தப்பு இல்லையா சார்? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இல்ல, அது என்ன ஸ்டாண்ட்ல மேடைக்கு மேட நான் பெரியாரின் பேரன்னு உதயநிதி சொல்றா ப்ரோ, உதய் ப்ரோ சொல்றாரு. அப்ப என்ன எப்படி சார் அவரை மட்டும் எடுத்து, இதுல ஒன்றும் தவறு இல்லையா? இல்ல, அதுதான் அது வியூ தான் ஒரு வேல்யூ மாறுது. இல்ல, அதுதான் சார் வியூ எப்படி இருக்குன்றது தான் கேட்கிறோம். எந்த ஃபேஸ் சொன்னா மார்க்கெட் ஆகும், நான் பொலிட்டிக்கல் மார்க்கெட் சொல்றேன், எது செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து வேற எதுவும் சொல்ல முடியாது. நேதாஜி சுபாஷ் சந்திர அந்த அளவுக்கு பாப்புலர் இல்லை, நான் அவர் குறைச்சி மதிப்படுத்தார் நினைக்க வேண்டாம். ஆனால் மகாத்மா காந்தி சொல்லலாம், ஜவஹர்லால் நேரு சொல்லலாம், பரிச்சயமான முகம். காமராஜ் பற்றி சொல்லலாம், இன்னும் சொல்ல போனால் கக்கன் ஓமந்தூரார் குமாரசாமி ராஜா மாதிரி இல்லை, காமராஜர்னா தெரியும். அதுக்கு என்ன பின்னாடி நான் அந்த விஷயம் சொல்ல. இந்த மாதிரி தலைவர்களை பயன்படுத்தி கொண்டால் நமக்கு ஒரு இது கிடைக்கும்ன்றது, பாப்புலாரிட்டி கிடைக்கும்ன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் ஒரு 2-3 கேள்வி விஜய் நேற்று நடந்த கூட்டத்தில் முதல்ல பேச ஆரம்பிக்கும்போது இந்த கரூர் சம்பவம்னு சொன்னார், அதுக்கு பின்னாடி வரேன்னாரு, பின்னாடி வரவே இல்லை. இல்ல பின்னாடினா இந்த உரையின் பின்னாடியா இல்ல இனி வரக்கூடிய நாட்களா? அவர் சொல்லும் போது என்ன இம்ப்ரெஷன், பின்னாடி வர அப்படின்னா அதை முடிக்கிறேன், பேசுவார், என்னோட உரையை முடிச்சு மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வரேன் அப்படின்னு. இப்போ நம்ம விவாதத்தில் சார் நான் அப்புறம் வரேன் சார் அப்படின்னா 2வது சுற்று 3வது சுற்றில் என்னோட கருத்து சொல்ல முடியும். அப்போ தவிர்த்து விட்டார், தவிர்த்தாரா மறந்தாரா தெரியாது, நான் அந்த விவாதத்துக்கு போல. ஆனால் மிக மிக முக்கியமானது அண்மையில் நடந்த பரபரப்பான ஒரு பல நாடுகள்லேயே இப்போ பிரதிபலித்த அந்த சம்பவம், அதை பற்றி அவர் தெளிவாக சொல்லியிருக்கணும். 1. 2வது சில விஷயங்களில் களத்தில் இறங்கின, நான் பரந்தூரில் நான் தான் முதல்ல பண்ணேன், வரவேற்க பாராட்ட, அவர் களப்பணியில் இறங்கிறார். களப்பணியில் இறங்குகிற அரசியல்வாதி தான் நிலைத்திருப்பாங்க, அது எந்த தலைவராக இருந்தாலும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், பல பேருக்கு தெரியாத தகவல், இப்போ பிரியன் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். 1989 கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் மார்ச் சட்டப்பேரவையில் நடந்த சம்பவத்தை விட்டுடுவோம், அது எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு 2 போராட்டங்களை ஜெயலலிதா அம்மையார் களத்திலே இறங்கினாங்க, நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அவர் வேனில் அரெஸ்ட் ஆகி, அது வந்து ஒரு நாள் காலையில் அரெஸ்ட் ஆகி ஈவினிங் விடுவிக்கிறது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வேனில் ஏறி அரெஸ்ட் ஆனாங்க, ஒரு நாள் இருந்துட்டு சாயந்தரம் விடுவிக்கப்பட்டார், அது வேறு விஷயம். இந்த மாதிரி களத்தில் இறங்கிய போராடி தலைவர் தான் நிலை பெறுகிறார்கள். இவர் பரந்தூரில் இருந்தார், பரந்தூரை விட்டுருவோம், பரந்தூர் இறங்கினீங்க வர வைக்க. அப்போ என்ன முக்கியமான சொன்னார், வழக்கு தொடுப்போம் சட்ட ரீதியாக, இன்றைக்கு வரையில் இல்லை, இன்று வரை இல்லை, எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ பல மாதங்கள் போய்விட்டது. இன்னும் நீங்கள் சட்டப்பூர்வமாக இறங்கணும். நீங்கள் எதை சொன்னாலும் ஒன்று ஜெயலலிதா அம்மா காவிரி விஷயம், முல்லை பெரியார் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்று கோர்ட்டுக்கு போங்க, இல்லை களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க, இல்லை பிரச்சாரம் பண்ணுங்க, தொடர்ந்து அரசியல் இயக்கத்தை மேற்கொள்ள வேணும். அப்படி இல்லாத கட்சிகள் தான் காணாம போகுது. நீங்க அது ஜெயலலிதாவோ கலைஞர் கருணாநிதி இன்னும் இறங்கவே மாட்டேங்கிறார் அப்படின்றதான். அதுதான் மக்கள், நான் வெளிப்படையா சொல்றேன் சார், ஆன்டி இன்கம்பன்சின்னு எல்லாரும் சொல்ற வார்த்தையை தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. எந்த ஆட்சிக்கு எதிராக ஒன்று கோபம் அல்லது அலுப்பு சலிப்பு ஏற்படும். இப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்களுக்கு இருக்கிறதே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை எப்படி நீங்கள் அதை உங்கள் அரசியலுக்கு பயன்படுத்துகிறீர்கள்? there will be fight between TVK and DMK. ஸோ நான் களத்தில் இருக்க வேணும். நான் ஒரு சின்ன விஷயம் தம்பி ஜீவா அதில் ஒப்புக்கொண்டாரா தெரியாது. பிஜேபி அண்ணாமலை தலைமை ஏற்ற போது இனிமே ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் பிஜேபின்னு சொன்னார். சரியா தப்பு அது வேற. இந்த அவர் அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தபோது பரபரப்பாக இயங்கினார், ஒரு முழு அரசியல்வாதியாக இருந்தார். திமுகவினர் குறிப்பாக அமைச்சர் துரைமுருகனே பிசாசு மாதிரி பாஜக வளர்ந்துடுச்சுன்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு கட்சியை வந்து இயக்கினார். இப்போ அந்த அளவுக்கு அந்த வேகம் இருக்காது தெரியாது, அந்த விவாதத்துக்கு போவர்கள். ஆக ஒரு கட்சி இயங்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் கொள்கைகளை முன்னெடுக்கணும். எந்த இயக்கம் தலைமை சார்ந்து இருக்கிறதோ, அது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கலைஞர் கருணாநிதியோ மு.க. ஸ்டாலினோ யாராக இருந்தாலுமே தலைமை சார்ந்த இயக்கமாக அந்த இயக்கமாக இருக்கிற தாவேகா தொடர்ந்து அந்த தலைவர் மக்களை சந்திக்க வேண்டும். ஒன்று, மக்களை சந்தித்தால் மட்டும் போல சார். கலைஞர் கருணாநிதி பல சோதனையான கட்டத்திலே கட்சியை வளர்க்க முடிஞ்சதுன்னா தலைமைங்கிற ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் ஒன்று பரவலான இருந்தது. மாவட்ட செயலர் தான் இருக்குது, திமுக மாவட்ட செயலர், வட்ட செயலர், ஒன்றிய செயலர், கிளை செயலர் எல்லாம் உண்டு.
எம்ஜிஆர் ஆளுமை மிக்க தலைவராக இருந்தாலும் கீழ் மட்டத்தில் இருக்க எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இருக்க கட்சிக்காரங்க மோதிக்கிட்டாங்கன்னா போய் சரிப்படுத்த சொல்லுவார் ஒரு தன்னோட தூதுவர்களை அனுப்பிச்சு. இந்த மாதிரி எல்லாரும் இருந்தாங்க. இவர் தலைமை மக்கள் வந்து விஜய்னா தெரியும் சார், விஜய்னா நான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அது போதாது. இதையெல்லாம் இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, எங்க கிட்டேருந்து கத்துக்கங்க. அதாவது அனுபவம் வாய்ந்த கட்சி, எங்க கிட்டனா அதிமுக கிட்ட இல்லை, அனுபவம் வாய்ந்த கட்சிகள் எடுக்கும்போது கற்றுக்கொள்ளுங்கள். கிரவுட் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே அந்த பாயிண்ட் வைக்கிறாங்க. அவங்களுமே சொல்றாங்க நாங்க லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கோம், நிறைய விஷயங்களை வந்து கோ த்ரூ பண்றோம் அப்படின்றாங்க. அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். பிரியன் சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே வந்து அவர் ஒரு சாஃப்ட் அப்ரோச் தான் பண்றாரு அப்படின்றதுக்கு காரணமே எம்ஜிஆர் பிராண்டை வந்து அவர் கொண்டு வந்து நிறுத்துறதுனால அதிமுகவோட மொத்த ஒரு அட்டென்ஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு போகலாம் தொண்டர்களுடையது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வர்றாரா? அப்படி ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கும். பட் ஆனால் இப்போ காமெண்ட்ஸ் சொல்லும்போது சொன்னார் ஏடிஎம்கேட்டேருந்து எங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் வந்தது, டெப்டி சீஃப் மினிஸ்டர்லாம் வந்துருக்கு, ஸ்கிப் பண்ணிட்டோன்றாரு. ஸ்கிப் பண்ணிட்டு. பட் அதுக்கான நேரம் இன்னும் இருக்குது, ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறதுக்கான நேரம் இன்னும் இருக்குது. அதனால this is not the end actually. இன்னும் முடியல. There is still time. மார்ச் வரையும் டைம். இன்னைக்கு தேதியில பாஜகவும் அதிமுகவும் இல்ல நாங்க பிரியவே மாட்டோம். ஏப்ரல் பிப்ரவரி வரையும் மார்ச் வரையும் டைம் இருக்கு. விஜய் என்ன டிசிஷன் இப்பதானே சார் முடிஞ்சிருக்கு. இல்ல அதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஏப்ரல் 21 எலெக்ஷன் தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி வரையும் ஒரு அது ஆப்ஷன். அது வந்து விஜய் தனியா நிக்கிறதுக்கான ஆப்ஷனும் ஓப்பனா இருக்கு, ஏடிஎம்கோட சேர்றதுக்கான ஆப்ஷனும் ஓப்பனா இருக்கு. ஆனா ஒரே விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன், அவர் பாஜக கூட சேர மாட்டார். அதுல ஐ எம் வெரி கிளியர். இல்ல பாஜகவோட சேர மாட்டாரு, அதிமுக பாஜகவோட இருந்தாலும் சேர மாட்டாரு. ஆமா, நிச்சயமா சேர மாட்டார். ஏன்னா அதுல கிளியர். அதாவதுங்க, அரசியல்னா என்ன வேணா நடக்கும், எதை வேணா மக்கள் ஏத்துப்பாங்கன்னு அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு தான் சரி, எல்லா விதத்துலையும் சரி இருக்காது. அதாவது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அடிப்படை நியாயம் இருக்கணும், ஒரு தார்மீகம் இருக்கணும். இல்ல ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் சார். கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல விஜய் அவர்கள் பேசும்போது டிவிக்கு எதுக்கும் சமரசம் செய்யாது, அதுக்காக நாங்க அரசியலுக்கு வரல, ஆனா மக்கள் நலனுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் நாங்க சமரசத்துக்கு போவோம்னு ஒரு பாயிண்ட் அங்க ஓபன். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போகலாம் சார். நிறைய பேர் வந்து நேற்று தமிழ் இசை கூட பேசும்போது என்ன சொல்றாங்க, 1967 கொள்கை மாறுபாடு உள்ளவங்க எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒன்றுபடலையான்னு கேட்கறாங்க. உண்மை இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் 1967 பொசிஷன் என்ன, மக்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எவ்வளோ பேர் துப்பாக்கி சூட்டில் சுட்டு கொண்டாங்க, அப்புறம் எவ்வளோ ஒரு பெரிய அரிசி பஞ்சம் வந்தது, காங்கிரஸ் ஆட்சி மேலே எவ்வளோ பெரிய ஒரு அதிருப்தி இருந்தது, அந்த ஆட்சியை அகற்றியே தீரணும்னு ஒரு பெரிய வெறி இருந்தது சார். அன்னைக்கு இருக்கிற யூத், இன்னைக்கு இருக்கிற ஜென்சி மாதிரி அன்னைக்கு யூத் எல்லாம் பொங்கி எழுந்தாங்க இன்னைக்கு ஆக்சுவலா. இன்னைக்கு வந்து அந்த நிலை வரும்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்குபன்சி எதிர் மனநிலை இருக்கு. நானும் இல்லைன்னா மறுக்க மாட்டேன். பெண்கள் பாதுகாப்பு, கள்ளச்சாராயம்னு பல விஷயங்களை இப்போ நிறைவேறாத வாக்குறுதிகள் பட்டியல் போடலாம். ஆனால் இந்த ஆட்சியை ஒடிச்சியே கட்டணும் அப்படின்னு வெறி வந்துருந்தாலும் மக்களுக்கு அது இல்லை. அது டெஃபினட். அது கருத்து வேறுபாடுகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். திமுக ஆட்சி மேலே அதிருப்தி இருக்கு. பாக்கி சொன்ன மாதிரி தான், எவ்வளவு சிறப்பான ஆட்சி கொடுத்தாலும் உங்களுக்கு அதிருப்தி இருக்கும். அப்போ திமுக மேலே இன்னும் கொஞ்சம் அதிருப்தி கூடயே கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஆட்சியை ஒழிச்சே கட்டணும், கொள்கை இல்லாதவங்க கூட ஒன்று சேருங்களா அப்படின்ற அளவுக்கு வந்துருந்தாலும் இல்லை, கண்டிப்பா இல்லை. அப்போ 67 சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு பக்கம் ராஜாஜி, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேர வேண்டிய நிலை இங்கே வந்திருக்கானா கண்டிப்பா அது வரல. திமுக ஆட்சி மேலே அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியை யார் கேஷ் பண்றதுன்னா இப்போ பாயிண்ட் திங் ஆக்சுவலா. அதனால வந்து இப்போ அதிமுக வந்து நம்ம எதுக்கு அந்த விஷயத்த சொல்றோம்னா, எம்ஜிஆர் விஷயத்த வந்து அவர் எடுக்கிறார் அடிக்கடி. எம்ஜிஆர் விஷயத்த வந்து எல்லாருமே வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு பொது தலைவராக கொண்டு போறாங்க. அவர் பொது தலைவராக எப்படி ஆவார்? அவருக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இன்னும் இருக்காங்க. அவர் எப்படி பொது தலைவர் ஆவார்? இதுதான் ஜெயலலிதா சொன்னாங்க 2007 ராமபுரத்தில். அவங்க அங்கே போனபோது நானும் அங்கே இருந்தேன். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, விஜய் வந்தப்போ கருப்பு எம்ஜிஆர் சொல்லியிருந்தாங்க, சிலருக்கு பித்தம் தலைக்கேறி விட்டது, தன்னை கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், அவர்கள் நான் எச்சரிக்கிறேன், எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தக்கூடாது. விஜயகாந்துக்கு சொல்லப்பட்டது. இதனால் பின்னாடி விஜயகாந்த் கேட்டால் அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு போட்டு நான் சொல்வேன், அதுதான் விஷயம். ஆனால் ஜெயலலிதா என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தாங்க பாருங்க. சிலருக்கு பித்தம் தலைக்கேறி விட்டதுன்னு சொன்னார். விஜயகாந்தை பற்றி அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து பொது தலைவர் கிடையாது சார். எம்ஜிஆர், ஐ எம் டெல்லிங் யூ, எம்ஜிஆர் இஸ் நாட் பொது தலைவர். அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், திமுக இருந்தார், திமுக வளர்க்கறதுக்கு பாடுபட்டார், திமுகவோட அவர் வளர்ந்தார், அவருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சார், அண்ணா திமுக ஆரம்பித்தார், அதில் அப்போ நல்ல வேலைகள்லாம் பண்ணார். அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி இன்னைக்கு ஜெயலலிதா பின்னாடி எடப்பாடி தலைமையில் இருக்குது. அதில் கட்சியில் சில பிளவுகள்லாம் இருக்குது, அது பலவீனமாக இருக்குன்றது வேற விஷயம். எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு கட்சி இருக்கும்போது அதை இன்னொரு கட்சிக்காரர்கள் வந்து எம்ஜிஆர் பொது தலைவர்னு சொல்கிறதுல கொஞ்சம் கூட அர்த்தம் கிடையாது. உண்மையிலேயே ஜெயலலிதாவோட வழியை வந்து எடப்பாடி ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் விஜயை வந்து எம்ஜிஆர் பேரை சொல்கிறத வந்து அவர் எதிர்க்கணும். விஜய் மட்டுமல்ல, வேறு யார் எம்ஜிஆர் பேரை சொன்னாலுமே அதை எதிர்க்கணும். அது இறந்து போயிட்டாருன்றதுக்காக நீங்க பொது தலைவரை மாற்ற முடியாது. ஆனா அதிமுகல வந்து நாங்க வந்து இன்னைக்கு எம்ஜிஆர் தவிர்த்து அரசியல் செய்ய முடியாது, அதனாலதான் எல்லாரும் பேசுறாங்கன்னு அவங்களே வந்து அது வந்து அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கான ஒரு இது இல்லை சார். ஜெயலலிதா மாதிரியான ஆளுமையெல்லாம் எதிர்ப்பாங்க சார். எங்க தலைவரை ஏன் நீ கோட் பண்றன்னு கேட்பாங்க சார். இவங்களுக்கு ஆளுமை இல்லை.
எடப்பாடிட்ட ஆளுமே கிடையாது. கூட்டணி சேர்ந்த நாளைக்கு திமுக தோக்கடிக்கணும், விஜயோட சேர வேண்டிய கட்டாயம் வந்து என்ன பண்ணுவாங்க? அதுக்காக ஒரு இதை வச்சிருக்க, ஒரு எக்ஸிட் ரூட் வச்சிருக்காங்க ஆக்சுவலா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.